வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 5 ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸா பார்க்க போறோம். நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். இந்த மாநிலத்தின் நடனம் நாகதா மற்றும் காஃபா மகாராஷ்டிரா. இந்த மாநிலத்தின் நடனம் ரக்கல் மற்றும் லயஹரோபா மணிப்பூர். இந்த மாநிலத்தின் நடனம் நோக்ரம் மற்றும் பாலா மேகாலயா. இந்த மாநிலத்தின் நடனம் கானத்தம் மற்றும் ஜங்தலம் மிசோரம். மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பைகாஸ், பாரியா, கட்காரி, முரியாஸ், கோர்கு, மவாசி, பர்தான் மற்றும் ஷஹரியா. அன்னை தெரேசா 1980ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. துளசிதாஸ் சாகித்ய ரத்னா, கிருஷ்ண கீதாவலி, வினய பத்திரிகா, ரத்ன ராமாயணன் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையுடன் திருத்தம் மற்றும் விகிதிசாரா பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலை தென்னாப்பிரிக்கா நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012 இருந்து 17 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 9B கூட்டுறவு சங்கத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. தாமர் கிளர்ச்சி 1789 இருந்து 1832 வரைக்கும் போலாநாத் சகே தலைமையில சோட்டா நாக்பூர்ல நடந்துச்சு. குஜராத்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை டாங்ஸ் தர்பார், சாம்லாஜி ஃபர், பத்ரபதா பூர்ணிமா. இன்னைக்கான திட்டம் நிஷ்தா 2019ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. சமகர சிக்ஷா வித்யாஞ்சலி நிபுன் பாரத் 2021. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015. ஆயுஷ்மான் பாரத் 2018 சுகாதார அமைச்சகம். ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி அமைச்சகம். தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020. ஸ்வயம் பிளஸ் 2024. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா 2014 நிதி அமைச்சகம். அடல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018. 2025ஆம் ஆண்டுக்கான பெண் மொழிபெயர்ப்பு விருதை வென்றவர் யார்? கீதாஞ்சலி ஸ்ரீ. இந்தியாவில் நெகிழ்ச்சியான மற்றும் வளமான நகரங்களை நோக்கி என்ற அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு இது உலக வங்கியும் வீட்டு வசதி அமைச்சகம். 2026 நிதியாண்டிற்கான இந்திய மதிப்பீட்டின் திருத்தப்பட்ட மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி என 6.3%. 3ஆம் சார்லஸ் மன்னருக்கு பிரதமர் மோடி எந்த மரக்கன்றை பரிசளித்தார்? சோனோமா டவ். தாஸ் பைசே கா போஸ்ட்கார்டு என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? எஸ்.என். அஹ்மத். பந்தாரு தத்தத்ராயா ஜனதா கி கஹானி மேரி ஆட்டம் கதா அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. ஹிமான்ஷு ராய் பிரதமர் அலுவலகம் பல ஆண்டுகளாக பிரதமர் அலுவலகம். ஸ்ரீநாத் ராகவன் இந்திரா காந்தி மற்றும் இந்தியாவை மாற்றிய ஆண்டுகள். சுச்சேதா ராஜ்கண்ணா நட்சத்திரங்கள் வழியே உலர் செய்கின்றன. ஏ.கே. பட்டாச்சார்யா இந்தியாவின் நிதி அமைச்சர்கள். சௌரா மக்காரமி பெண் வாழ்க்கை சுதந்திரம். சித்தா ரவீந்திரன் விருது 2025 வென்றவர் யார்? சரண்குமார் லிம்பாலே. வினோத்குமார் சுக்லா 59வது ஞானபீட விருது வாங்கியிருக்காங்க. ராஜேஷ் உன்னி தேசிய கடல்சார் வர்ணா விருது. அச்சுத சமந்தா குருதேவ் காளிச்சரண் பிரம்மா விருது. குமார் மங்கலம் பிர்லா லதா தீனநாத் மங்கேஷ்கர் விருது. ஜெகத்குரு ராம்பத்ராச்சாரியா மற்றும் குல்சார் 58வது ஞானபீட விருது. தர்மேந்திர பிரதான் கலிங்க ரத்னா விருது. வி நாராயணன் ஜி.பி. பிர்லா நினைவு விருது. 2025ஆம் ஆண்டுக்கான டைம் 100 படைப்பாளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளவர் யார்? பிரஜக்தா கோலி. இந்த பிரஜக்தா கோலி ஒரு யூடியூபர். இவங்களை மோஸ்ட்லி சீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எழுதின நாவல் டூ குட் டு பி ட்ரூ. டூ குட் டு பி ட்ரூ இது எழுதினது பிரஜக்தா கோலி. நிகில் காமத் போப்ஸ் பட்டியலில் 2024 இடம்பெறும் இந்திய கோடீஸ்வரர். கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்துட்டு 2025ஆம் ஆண்டு அதிகம் சம்பளம் வாங்கும் விளையாட்டு வீரர். ஹெப்படைட்டிஸ் விழிப்புணர்வு வாரமாக எந்த வாரம் அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 26 இருந்து ஆகஸ்ட் 1. அக்டோபர் 28 to நவம்பர் 3 விழிப்புணர்வு வாரம். நவம்பர் 18 to 24 உலக நுண்ணுயிர் எதிர்ப்பு விழிப்புணர்வு வாரம். பிப்ரவரி 1 to 7 உலக மத நல்லிணக்க வாரம். மார்ச் 4 to 10 5வது தேசிய பாதுகாப்பு வாரம். ஏப்ரல் 24 to 30 உலக நோய் தடுப்பு வாரம். யுவிஎஃப்ஏ மகளிர் யூரோ 2025 வென்ற நாடு எது? இங்கிலாந்து நாடு ஸ்பெயின் நாட்டை தோக்கடிச்சு இதை ஜெயிச்சிருக்காங்க. நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி அப்படிங்கிற அணி 133வது டொரான் கப்பையும் 40வது கோவர்னஸ் கோல்ட் கப்பையும் ஜெயிச்சிருக்காங்க. மோகன் பாகன் சூப்பர் ஜெயிண்ட் அணி இந்தியன் சூப்பர் லீக் பட்டத்தை ஒடிசா எஃப்சியை தோக்கடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் சூப்பர் லீக் பட்டத்தை பெங்களூர் எஃப்சி அணி தோக்கடிச்சு ஜெயிச்சிருக்காங்க.
போர்ச்சுகல் நாடு ஸ்பெயின் நாட்டை தோக்கடிச்சு யுஎஃப்ஏ நேஷன்ஸ் லீக் டைட்டில ஜெயிச்சிருக்காங்க. மெக்சிகோ நாடு அமெரிக்கா நாட்டை தோக்கடிச்சு 2025 கோன்காகாஃப் கோல்ட் கப்பை ஜெயிச்சிருக்காங்க. செல்சியா அணி பிஎஸ்ஜி அணியை தோக்கடிச்சு ஃபிஃபா கிளப் உலகக்கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் இந்தி எம்பிபிஎஸ் கல்லூரி எங்கு அமைய உள்ளது? மத்திய பிரதேசத்துல ஜபல்பூர் அப்படிங்கிற இடத்துல வரப்போகுது. அடுத்த 5 ஆண்டுகளில் இந்திய மொழிகளில் 22,000 புத்தகங்களை உருவாக்கிய யுஜிசியின் திட்டம் தான் அஸ்மிதா. ஐஏஎம் அகமதாபாத் துபாயில முதல் வெளிநாட்டு வளாகத்தை அமைச்சிருக்காங்க. டெல்லி பல்கலைக்கழகம் எஸ்டி மாணவர்களுக்கு ஜேகின் திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. யூபிஎஸ்சி பிரதிபா சேத்து திட்டம். ஐஏஎம் கோழிக்கோடு ஞானயோத மையத்தை தொடங்கியிருக்காங்க. புஞ்சையில் ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய் ஸ்மெட் ஆஃப் பஜ்ரா டோலியம் ஸ்போரியம் பெனிசில்லாரால் ஏற்படுது. வீட் லீஃப் ரஸ்ட் புக்குசினா ரெக்காண்டேட்டால ஏற்படுது. பிரவுன் லீவ் ஸ்பாட் ஆஃப் ரைஸ் டைபோலரிஸ் உருசி. கிரீனியர் இல்லைன்னா டவுனி மில்டி ஆஃப் பஜ்ரா ஸ்கலரோஸ்போரா கிராமிகோலா. பவுடரி மில்டி ஆஃப் கிரேப் எரிசிபி நக்காட்டர். லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ ஃபைட்டோதரா இன்வெஸ்டன்ஸ். ஏர்லி பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ ஆல்டர்னரியா சுலானி. கிரேப் அண்ட் ரஸ்ட் குலட்டிருக்கும் ஃபால்கட்டம். பொட்டேட்டோ வாட் டிசீஸ் பிளாக் ஸ்காப் ஆர் பொட்டேட்டோ டியூமர் சிம் கைட்ரிக்கம் எண்டோபாய்டிகம். பவுடரி மில்டி ஆஃப் ஏ பெரனோஸ்போரா பிசி.